தேவன், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமான தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பூமியில் உம்மை போல ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரலோகத்தில் உம்மை போல ஆண்டவரே ஒரு பரிசுத்தரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே உம்மை போல ஒரு பரிசுத்த தேவன் இல்லை. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனையில் ஆண்டவரே மகிமைப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் இறங்கி வருவீராக, நீர் இறங்கி வருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாய் ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்பட போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இறங்கி வர போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதுமாய் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்த போகிறதுக்காக நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே உமக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், இது உம்முடைய ஆராதனை ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஆராதனையாய் நீர் இதை மாற்றுவீராக ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஆராதனையாய் இது நீர் மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகுதிகளிலே ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இன்னும் அநேகர் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் நீர் சந்திப்பீராக, சந்திப்பீராக, சந்திப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், அவர்களுக்கும் ஆண்டவரே சத்தியத்தை அறிவிக்கும்படியான வாய்ப்புகளை உருவாக்கி தருவீராக ஆண்டவரே. எங்களை எழுப்புவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் அநேகர் ஆண்டவரே இந்த ஆராதனையில் இங்கே சுற்றி இருக்கிறவர்கள் ஆண்டவரே வந்து கலந்து கொள்ள முடியாத வாசல்களை நீர் திறப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இங்கே இருக்கிறவர்களை கொண்டு நீர் ஆண்டவரே அதை நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, சிறியவர்கள், வாலிபர்கள் ஆண்டவரே, பெரியவர்கள் ஆண்டவரே, வயதானவர்களை கொண்டு ஆண்டவரே இங்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனத்தையும் சந்திக்க போகிறதுக்காக நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பரிசுத்த தேவன், நீர் பரிசுத்த தேவன், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கைகள் குறுகின கைகள் அல்ல ஆண்டவரே. நீர் யாரையும் ஆண்டவரே ரட்சிக்க வல்லவர் ஆண்டவரே. நீர் யாரையும் ரட்சிக்க வல்லவர், வல்லவர், வல்லவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த ஆராதனையிலே ஒவ்வொருத்தரையும் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், பாடுகிற ஒவ்வொரு பாடலையும் ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. வாசிக்கிற ஒவ்வொரு இசையின் மூலமாய் நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆண்டவரே தொடுவீராக ஆண்டவரே. வியாதியோடு வருகிறவர்களை நீர் சந்திங்க ஆண்டவரே. பிசாசின் பிடியில் இருந்து வருகிறவர்களை நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. குழப்பத்தில் வருகிறவர்களை நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. போராட்டத்தின் மத்தியில் வருகிறவர்களை நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், குழப்பத்திலே ஆண்டவரே வருகிறவர்களை நீர் சந்திப்பீராக. ஏமாற்றத்தோடு வருகிறவர்களை நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலன் இல்லாமல் வருகிற ஒவ்வொருத்தரையும் நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. ஆறுதல் இல்லாமல் வருகிற ஒவ்வொருத்தரையும் நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அபிஷேகம் பெறாதவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக தொடுதலை, உம்முடைய தெய்வீக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியான வாய்ப்புகளை தருவீராக ஒரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆண்டவரே ஏதோ கடமைக்காக நாங்கள் செய்கிற ஆராதனையா இல்லாமல் ஆண்டவரே புத்தியுள்ள ஆராதனையாய் நீர் இதை எங்களுக்கு மாற்றி தருவீராக. நாங்கள் இதை ஆண்டவரே புத்தியுள்ள ஆராதனையாய் கனப்படுத்தும்படியான கிருபைகளை தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய திரு ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை, மீறுதல்களை, அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய நோய்களை குணமாக்கி ஆண்டவரே எங்களுடைய பிராணனை அழிவுக்கு இருந்து விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை ஆண்டவரே முடிசூற்றி நன்மையால் எங்கள் வாய்களை ஆண்டவரே திருப்தியாக்குற தேவனையே உம்மை துதிக்கிறோம், திருப்தியாக்குற தேவனையே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆராதனை முழுவதுமாய் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக, உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக
ஆண்டவர் ஏறெடுக்கிற ஒவ்வொரு பாடல்களையும் ஆராதனையும் செய்தியும் நம்முடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீர் மாத்திரம் இதில் மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எவ்வளோ பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ஜாய் பண்ணணும்னு வந்திருக்கீங்க? அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் இருக்கோன்றது முக்கியம் இல்லை, எப்படி ஆண்டவர் ஆராதிக்கணுன்றது முக்கியம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது கூடவே நீங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்துடணும் கண்டிப்பாக. ஆமென். சிலர் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷம் மகிழ்ச்சியெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஆண்டவரை துதிக்க வரும்போது வெறும் பெரிய லிஸ்ட்டாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஆண்டவர் இது செய்யுங்க அது செய்யுங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு எப்போல்லாம் வரோமோ அப்போல்லாம் ஆண்டவர் இடத்துல லிஸ்ட் எடுத்துகிட்டு வர கும்பல் இல்லை, நம்ம லிஸ்ட் எடுத்துகிட்டு வர கூட்டம் கிடையாது. கூடவே ஆண்டவர் தருகிற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருகிற கூட்டமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு யார் அப்படின்பதை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரும் மோட்டிவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தானாகவே நம்ம ஆராதிப்போம். ஆராதனையில் தானாகவே நம்மளை வர்ஷிப் பண்ண ஆண்டவர் ஏவுவார். ஒரு பாடலை நம்ம பாடி, முதலாவது பாடல், ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் ஆசை அவர் என் ஆத்துமாவிற்கே. ஒரு பழைய பாடல், அது எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். குரூப்லேயும் அதை போடுவாங்க. இப்போது சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க, எழுந்து நிற்போமா? எல்லாரும் கொஞ்சம் பேராக இருந்தாலும் எந்திரிச்சு நல்லா எனர்ஜெட்டிக்காக ஆராதிக்கணும் ஆண்டவரை. எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். உங்களுக்கு கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கணும்னு நினச்சா நீங்கள் தாராளமாக துதிக்கலாம். இல்லை நீங்கள் சத்தமாக பாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பாடலாம் சத்தமாக. ரொம்ப ஃப்ரீயாக இருங்க, கை கட்டி இருக்காதீங்க. கையை தட்டிட்டு நல்லா எவ்வளோ உற்சாகமாக பாட முடியுமோ அவ்வளோ பாடுவோம். ஆசையவர்
சாங்ஸ் அனுப்பியிருக்கோம். இன்னும் ஒரே முறை சேர்ந்து ஒரு ஸ்டான்ஸா மட்டும் சேர்ந்து பாடுவோம், உற்சாகமாய் பாடுவோம். இயேசுவை போல ஒரு தேவன் இல்லை. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவருடைய கரத்தை தன்னுடைய ஜனத்திலிருந்து நீக்க மாட்டார், நீக்காத தேவன். எப்போதுமே அவருடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும். அவருடைய மந்தையோடு கூட, அவருடைய ஜனத்தோடு கூட ஆண்டவருடைய கரம் எப்பொழுதுமே இருக்கும். அவர் சொல்லியிருக்கிறார், யோசுவாக்கு வாக்களிக்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சொல்லுங்க, ஒரு உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் யோசுவாக்கு வாக்களிக்கிறார். இன்னைக்கு அதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் வாக்களிக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசேக்கு எப்படி இருந்தனோ, யோசுவாக்கு எப்படி இருந்தனோ, அதே போல் நான் உனக்கும் எப்படி பண்ணுவேன், அதே மாதிரி இருப்பேன். உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு யோசுவாவுடைய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். மீண்டுமா இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது பாடல், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அது. உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சத்தத்தை உயர்த்தி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.
ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகி. உணர்ந்து பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஆமென். நொறுங்குண்ட நெஞ்சமே, நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார் இயேசு, குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை நிற்கிறார் இயேசு, கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிக்கிற மாதிரி பாடுவோமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இன்னும் சத்தத்தை உயர்த்தி. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை. எத்தனை இழப்புகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றும் தோல்விகள். எத்தனை இழப்புகள், ஏமாற்றும் தோல்விகள். கர்த்தரோ தாங்குவார், கர்த்தரோ தாங்குவார். கரம் நீட்டி தேற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். உயர்த்தி பாட வேண்டாம், நீங்க தான் பாடணும். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் சத்தம் உயர்த்தி. இயேசு நல்லவர். ஆமென்.
மீண்டும் ஒரு முறை பாடுவோம். நம் இயேசு நல்லவர். எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஒரு வாக்குத்தத்தத்தை. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்கள் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஏதோ இன்னைக்கே இல்லை நாளைக்கு மாத்திரம் வழி நடத்துகிற தேவன் அல்ல. அவர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் ஆண்டவர் நம்மளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்பெஷலான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவரை நேசிக்கிறவர்களை கைவிடுவதே கிடையாது. ஹல்லேலூயா. அவரை தேடி அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு வேளை வரலாம், ஆனால் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கனாலே அவங்கள ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அந்த வர்ற அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறார். மீதி ஸ்டெப்பெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், நமக்கு பதிலாக அவரே பார்க்க வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் அநேக இடத்துல நம்ம பார்க்குறோம், நம்ம யாரெல்லாம் ஆண்டவரை துதித்து பாடினார்களோ அங்கெல்லாம் வெற்றி நடந்தது. எரிகோவில் பார்க்குறோம், அங்கே ஒரு வெற்றி. யோர்தானில் பார்க்குறோம், அங்கே ஒரு வெற்றி. துதிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வெற்றியை வைக்கிறார். இன்றைக்கு இந்த சபையில் நம்ம துதிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா போதும், ஆண்டவர் ஜெயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் தர வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமாம். நம்மளுடைய குடும்பத்தில் ஆண்டவர் ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் பண்ணணும், துதிக்க செய்யணும். எப்போனாலும் ஆண்டவரை துதிக்க மறக்கக்கூடாது. சேர்ந்து மூன்றாவதாய் ஒரு புதிய பாடல் ஒன்று கற்றுப்போம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியின் திரட்சியை தருவார். இந்த ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தின் அடிப்படையில் இந்த பாடல் இருக்குது. உற்சாகமாய் தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடலாம். எல்லாருக்கும் தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். நான் எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார், உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். தொடர்ந்து துதிசை மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், துதிப்போரை கைவிட மாட்டார் என்ற பாடல். ஸ்தோத்திரம். பின்னாடியே பாடுங்க. மீண்டும் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியும் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியும் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய். மீண்டும் ஒரு முறை. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியும் திரட்சியை கரங்களை தட்டி சத்தமாய். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியும் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர்
சொல்லை நடு நின்று நீக்கி. மீண்டும் ஒரு முறை. விரல் நீட்டை போக்கி நீவன் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவன் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார் உன்னை சுற்றிலுமே. தொடர்ந்து துதி செய், தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியின் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியின் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், கர்த்தர் துதி போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார், உன் குடும்பங்களை கைவிட மாட்டார், உன் சபைகளை கைவிட மாட்டார், உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார், உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நித்தமும் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்பதாய் சின்ன ஒரு காரியம் சொல்லிட்டு ஆரம்பிக்கலான் இருக்கேன். நான் வர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா, ஆராதனைன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 3 பாடலுக்கு பிறகு ஆரம்பிக்கிறது வர்ஷிப் கிடையாது. அது ஒரு பகுதி, அது ஒரு முறையாய் நம்ம பண்ணுறதுக்காக அது. ஆனால் ஆராதனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டிலேயே தொடங்குது. நீங்கள் ஆண்டவருக்கு இந்த ஆலயத்துக்கு நேராக வருவதற்கு நீங்கள் ரெடி ஆகுறீங்கள, அதுவே ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை தான். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஆராதனை ஆண்டவருக்கு. நீங்கள் ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு நேரத்துக்கு போகணுன்னு கிளம்பி வரீங்கள, அது ஒரு ஆராதனை. இங்கே வந்து ஆண்டவரை சத்தமாய் உயர்த்தி பாடுவது ஒரு ஆராதனை. அப்போது ஆராதனைனா ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம 3 பாட்டுக்கு பிறகு அப்படின்னு கிடையாது. ஆராதனை நீங்கள் இந்த படியில் இருந்து நீங்கள் உள்ளே வரும்பொழுதே ஆரம்பிச்சிருச்சு. ஆராதனை என்பது நீங்கள் இங்கே ரெடியாக இங்கே வருவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு ஆராதனை தொடங்கிடுச்சு. ஸோ அதனால் இங்கே யார் நடத்துகிறாங்கன்னு கவனிக்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு சத்தமாக எனக்கு பாட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் யாரும் சைலண்ட்டாக இருக்க வேண்டாம். ஆராதனை நேரத்தில் உங்களை ஒருத்தர் போட்டு மோட்டிவேட் பண்ணணும், வாயை தரங்க, கையை உயர்த்துங்கன்னு சொல்லணும்னு இல்லை. துதிக்கிறவங்க தானாகவே துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆண்டவரை. அவங்க எதையும் பார்க்க மாட்டாங்க, பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. இல்லை பக்கத்தில் சத்தமாக நம்ம ஆராது சொன்னால் அசிங்கமாக நினச்சிருவாங்களோ, தப்பாக நினைப்பாங்களோ, இல்லை அடுத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஷையாக ஃபீல் பண்ணலாம் சிலர். ஆனால் ஆராதனைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே சபைக்குள்ளே வீட்டில் எல்லாமே ஆராதனை தான். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, அது ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை. அந்த இடத்துல நீங்கள் எப்படி பேசுகிறீங்க மற்றவங்க கிட்ட, அது ஒரு ஆராதனை.
அதனால் ஆராதனை வந்து நம்ம ஒரு 3 பாட்டுக்கு பிறகு வர்றது தான் ஆராதனை. என்றைக்குமே மைண்ட்லேருந்து அதை எடுத்துடலாம். நம்ம உற்சாகமாக இப்போது ஆண்டவர் ஆராதிக்கலாம். நம்ம கண்களை மூடி ஆண்டவர் நமக்கு என்ன செய்தாரோ அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் யாராக இருக்கிறாரோ அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம யாராருக்கெல்லாம் ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறாரோ அவர்கள் மாத்திரம் நம்ம ஆராதிப்போம். போதும். நன்மை செய்யாதவர்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். நம்ம இந்த இடத்துக்கு வந்ததே ஒரு ஆண்டவருடைய கிருபை தான். நம்ம ஜீவனோடு இருப்பதே ஆண்டவருடைய கிருபை தான். எவ்வளோ காரியம் சுற்றி நடக்குது, எவ்வளோ உயிர் நம்மளை சுற்றி போகுது. ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை வர வைத்து, நம்மளை துதிக்க வைத்து, நம்மளை ஆராதிக்க வைத்து ஆண்டவர் நம்மளோட ஜீவனோடு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஃபாரின்ல சர்ச்சஸ்லாம் யாரும் போய் மோட்டிவேட்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க லீட் தான் பண்ணுவாங்க. அவங்க ஆராதனை கண்டக்ட் தான் பண்ணுவாங்க, நடத்துவாங்க, அவ்வளோதான். ஆனால் அவர்களுக்குள்ள வருகிற உற்சாகம், ஆண்டவர் என்ன பண்ணாருன்றது அவங்க ஃபீல் பண்ணி அதை பாடும் பொழுது, அதை ஆராதிக்கும் பொழுது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை அமைதியாகவே இருக்க மாட்டாங்க. சப்போ இங்கே நம்ம சபையில் யாரும் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணணும், வாய் சத்தமாக தரங்க அப்படின்ட்டு. இங்கே கீபோர்டு மியூசிக்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பகுதி தான் ஆராதனையில், அது மெயின் கிடையாது. பாடுற நாங்களும் சரி, நடத்துகிறவர்களும் சரி, நாங்கள் ஒரு பகுதி தான் இதில் தவிர, நாங்கள் வழி நடத்துகிறோமே தவிர, லீட் பண்ணுறோமே தவிர, உங்களை வந்து நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நாங்கள் ஆராதனைன்றது உள்ளுக்குள்ளேருந்து உங்களுக்குள்ளேருந்து வரக்கூடிய காரியம் தான் ஆராதனை. நான் சத்தத்தை கம்மி பண்ண உடனே உங்கள் சத்தம் கம்மியாகிடக்கூடாது. மைக் சத்தத்தை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கணும் நம்மளுடைய வால்யூம். இந்த பாடின பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச வரியை சொல்லி நீங்கள் ஆராதிக்கலாம். ஆண்டவரே, வறட்சியான நாளிலும் எங்களை திருப்தியாய் நடத்துகிற தேவனே உம்மை துதிக்கிறேன்னு சொல்லலாம். ஆண்டவரே, எலும்புகளை நினமுள்ளதாக மாற்று போகிற தேவனே உம்மை துதிக்கிறேன்னு சொல்லலாம். ஆண்டவரே, நித்தமும் என்னை நடத்துகிற தேவனே, ஆண்டவரே, என்னை கைவிடாத தேவனே உம்மை துதிக்கிறேன்னு சொல்லலாம். துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சின்ன பிள்ளைங்க யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். நம்ம சின்ன பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறார். உங்களுடைய வாய்களை சத்தமாய் தருங்க. நீங்கள் வாலிபர்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் நம்ம சத்தத்தை உயர்த்துகிற நேரம் இது. யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். இந்த வேலையில் உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனத்தை சொல்லி, அல்லது தெரிந்த ஒரு லைனை சொல்லி, தெரிந்த ஒரு பாடலை சொல்லி ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். இப்போ சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஃப்ரீயாக விடுங்கப்பா. எல்லாம் கைகளை உயர்த்தி ஆராதிக்க ஆரம்பிங்க. பார்க்கலாம் உங்களுக்கு ஏசப்பாவை எப்படிலாம் கூப்பிடணும்னு தோணுதோ ஆரம்பிக்கலாம். நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம்னு ஆரம்பிங்க. எல்லாரும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஜீவனோடு காத்த தேவனே உம்மை நன்றி ஆண்டவரே. எங்களை ஜீவனோடு காத்த தேவனே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத தேவனே உம்மை நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இங்கே கடந்து வருவதாக. கம்மி பண்ண வேண்டாம் சத்தத்தை. துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது மதில்கள் உடைகிறதை நம்ம காண முடியும். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது எரிகோ போல சுவர் எழும்பி நின்றாலும், மதிலாய் எழும்பி நின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் சரிசமமாய் மாற்ற போகிற வல்லவராய் இருக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஏதோ சாதாரண தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு போல, மதிலை உடைக்கிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவனை ஆராதிக்கிறோம். நமக்கு கரத்தை தருகிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அநேகர் கைவிட்டுடலாம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு மேலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல், அல்லது நீங்கள் நாடி போன நபர் கைவிரிச்சிடலாம், இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அவருடைய கையை விரிப்பதல்ல. நம்மளை சேற்றுக்கொள்வதற்கு மட்டும்தான் அவர் கையை விரிப்பாரே தவிர, அவர் அண்டையில் போகும் பொழுது அவர் நம்மளை இறுக்கி பிடிச்சு ஆண்டவர் நம்மளை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார்.
வறட்சியான நாளிலும் ஆண்டவர் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம நோயில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை குணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். பிசாசின் பிடியில் இருக்கும் பொழுது, தோல்விகளில் இருக்கும் பொழுது, டிப்ரெஷனில் இருக்கும் பொழுது இந்த ஆண்டவருடைய கரம் அநேகரை வழிநடத்த இருக்கிறது. அதை நினைத்த ஆண்டவருக்கு நன்றியோடு துதிப்போமா? ஆண்டவரே, நீர் மாத்திரம் இல்லைன்னா ஆண்டவரே எங்களுடைய அநேகருடைய வாழ்க்கை என்னைக்கோ மறித்து போயிருப்போம், என்னைக்கோ தவறான முடிவுகளை எடுத்திருப்போம். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தை விட்டு எங்கேயோ தூரம் போயிருவோம். ஆனால் உம்முடைய கிருபை, நீ தருகிற வாய்ப்புகள் எங்களை மீண்டுமா உம்முடைய சன்னிதானத்தில் நிற்க வைத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, இங்கே வந்து அநேகருடைய பிரச்சனை நிமித்தம் அவர்களுடைய உயிரை அவர்களே ஆண்டவரை எடுத்திருக்கிற சூழ்நிலை அநேகர் வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை அவர்களை தாங்கினதுக்காக நன்றி. உம்முடைய கிருபை ஆண்டவரே அவர்களை வழிநடத்தினதுக்காக நன்றி. உம்முடைய கரம் அவர்களை வழிநடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மாறாத கரம் ஆண்டவரே அவர்களை வழிநடத்தினதுக்காக நன்றி. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வருகிறவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு அவருடைய பின்னாடி வரணும்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் எல்லா பாரத்தையும் எடுத்துருவாரு, அதுக்கு பிறகு எந்த ஒரு கஷ்டமே வாழ்க்கையில் இருக்காதுன்னு சொல்லலை. அவனவன் தன் தன் பாரத்தை சுமக்க கடவன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, உன்னுடைய சிலுவையை நீ சும, நான் பின்னாடி இருந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றார் ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சிலுவையை டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸில், டிஃப்ரெண்ட் வெயிட்டில் தந்திருக்கிறார் ஆண்டவர். இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சிலுவையை தருகிறார். ஆனால் அவர் வாக்களிக்கிறது என்னன்னா, என்னுடைய கரம் உன்னோடு கூட இருக்கும். அந்த சிலுவையை சுமக்கும் பொழுது யூ ஆர் நாட் கோயிங் டு கேரி இட் அலோன், பட் ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் யூ. நீ தனியாக இதை சுமக்க போகிறதில்ல, நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன், என்னுடைய கரம் அதில் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நம்ம ஆண்டவரை தேடுகிற விசுவாசியாய் மாத்திரம் அல்லாமல், அதற்காக மாத்திரம் ஆண்டவர் நம்மளை படைக்கல. இந்த விசுவாசி அடுத்து சீஷனாய் மாறணும், நம்ம டிசைபிளாய் மாறணும். ஆண்டவருக்கு எவ்வளோ நாள் விசுவாசியாகவே இருப்போம். நம்ம விசுவாசி என்றால் நம்புகிற ஒரு ஜனம் என்று அர்த்தம். ஆனால் விசுவாசியாய் மாத்திரம் நம்ம கடைசி வரைக்கும் இருந்துடக்கூடாது, சீஷனாய் மாறணும். நம்ம ஆண்டவர் இன்றைக்கு இங்கே வந்து ஒவ்வொருத்தையும் சீஷராய் மாற்றுவதற்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சிலுவையை சுமக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவருடைய கிருபை இருக்கு. மற்றவர்களுக்கு இந்த கிருபை கிடையாது. சிலுவையை சுமக்காத மற்றவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டவருடைய கரம் உதவி செய்யாது. கூட இருந்து வழி நடத்துமே தவிர அவர்களோடு கூட கடந்து செல்லாது. ஆனால் சிலுவையை சுமக்கிற ஒவ்வொருத்தர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம், அற்புத கரம் விளங்கும். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கைவிட மாட்டீர் ஆண்டவரே, நீர் எங்களை கைவிட மாட்டீர், ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. இம்மை பொழுதும் கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கத்தினால் முடி சுற்றுவேன் சொன்னது போல ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இம்மை பொழுது ஆண்டவரே நீ கைவிட்டது போல தெரிகிறது. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால் நீர் மீண்டுமா எங்களை சேர்த்துக்கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் விலகாத தேவன், நீர் விலகாத தேவன், உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை கைவிடாத தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேகர் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஒருவேளை யாரை நம்புறதுன்னு தெரியாம வந்திருக்கலாம். இந்த இடத்துல யாருமே எனக்கு உதவி செய்யலை, யாரை கையேந்தி நான் போகிறேனோ அவர்கள்லாம் கையை எடுத்துடுறாங்க என்கிட்ட இருந்து அப்படின்ட்டு. ஆனால் இயேசுவின் இடத்துல கையேந்தி வரும் பொழுது அவருடைய கையிலே நம்மளை சுமக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோ சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். சேர்ந்து சொல்லுவோமா? சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை
கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவோம். அவருக்காகவே ஆமென். மகிமைக்கு நேராக ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுவோமா? சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோ, சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோ, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தவிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். வரிகளை எப்படி திருப்பி சொல்லுங்க. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். மீண்டும் ஒரு முறை. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். சத்தத்தை உயர்த்தி அவரே இன்றைக்கு நம்மளை சுமக்க வல்லவராக இருக்கிறார். வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகமே. மீண்டும் ஒரு வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, லாபமே, அவர் பெருகவும். ஆண்டவரே நீர் பெருகுவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபை தருகிற தேவனே உம்மை துதிக்கிறோம். கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க வாலிபர்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல். மீண்டும் ஒரு முறை. சீஷன் என்பவன்
தேசன் என்பவன். இயேசுவை போல இருக்க நம்ம வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு. இயேசு நமக்கு ஜீவனை தந்தது போல அநேகருக்கு நம்மளுடைய ஜீவன் பிரயோஜனமுள்ள ஜீவனாய் ஆண்டவர் மாற்றி வைக்கிறார். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். கேட்போமா? பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா 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 விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணிடேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணிடேன். அவருடைய கண்கள் அவர் மேலே நோக்கியிருக்கிறார். வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மையுள்ளவன் என்றழைத்தீர். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். சேர்ந்து பாடும். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் மண்ணின் வாழ்வையும். மீண்டும் ஒரு முறை விண்ணின் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உண்மையில இருக்க. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் என்னை தருகிறேன். உண்மையுள்ளவன் என்றழைத்தீர். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மையுள்ளவள் என்றழைத்தீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஒரு முறை இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார்.
கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒருபோதும் கைவிடாத எங்கள் நல்ல தகப்பனை நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எமக்கே துதிகன மகிமையை செலுத்துகிறோம். உங்களுடைய கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பதாக, எங்களுடைய குடும்பங்களோடு கூட சபையோடு கூட இருப்பதாக. மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியும் உங்களுடைய பரிசுத்த கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.